ஓமினி காதல் தேசம் பூயிது வாசம். ஓமினி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிது. ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1821 கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் என் கண்ணில் ஒரு அழகான பெண்ணின் ஓவியம், மலர்களுக்கு நடுவில் நிற்பது போன்ற ஒரு தீட்டப்பட்ட ஓவியம். அந்த ஓவியமும் அந்த பெண்ணின் கண்ணின் அழகும் என்னை கவர்ந்ததால் இந்த பூ போன்று இருக்கும் இந்த பெண்ணை பார்த்ததும் என் மனதில் மலர்ந்த கவிதை. கவிதையின் தலைப்பு: பூக்களின் நடுவினில் மலரென ஒரு பெண், தாக்கி விழியால் எழுதிட வைத்தாள் ஒரு பண். கவ்வும் விழியுடையாள் இவள், செவ்வந்தி பூ இனத்தவளோ, அவ்வளவழகை பெற்றதுமெப்படி நான்முகனின் கலைமணத்தாலோ. இவ்வளவழகாய் பெண்ணை படைக்க பங்கையனவனும் எங்கே படித்தான், எவ்வளவழகு எவளுக்கென்னும் சிந்தனை அவனும் எப்படி வடித்தான். தவ்வும் முயலும் நடமிடு மயிலும் இவளின் அழகை கண்டால் நானும், இவ்வகை அழகை அடைந்து களிக்க எவ்வகை தவமும் அவைகள் பூணும். செவ்வந்திகள் கொண்ட அத்தனை வகையும் மூன்றே புலனுக்கு விருந்தென அமையும். மூவுலகாளும் இறைவன் படைப்பின் மானுட ஐம்புலனின்பம் பெண்ணில் மட்டும் சமையும். செவ்வந்திகள் கொண்ட அத்தனை வகையும் மூன்றே புலனுக்கு விருந்தென அமையும். மூவுலகாளும் இறைவன் படைப்பின் மானுட ஐம்புலனின்பம் பெண்ணில் மட்டும் சமையும். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். அன்னத்தை எந்தன் வீரல் தொடுமோ, என்றைக்கும் அந்த சுகம் வருமோ. தேவி
தாலாட்டு பாடாமல் தூங்காது என் பிள்ளை நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது ஓமினி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது